ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு ஈஸியாக செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, பூண்டு, இஞ்சி, சோம்பு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 4 தக்காளியையுமே அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நம்ம பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம அது கூட அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல அது. இப்போது அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு தக்காளி பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணி எடுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா கூட நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் பவுடர், கொஞ்சம் ரெட் கலர் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இந்த தண்ணியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போலவே உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.